அவைத்தலைவரே அதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்கிறாரு. சார்ந்த அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர் அப்படி பேசக்கூடாது, அதை அது ஒரு பாசிட்டிவான ரிப்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய சபாநாயகர் அவர் அப்பாவே நம்ம சொல்லியிருக்கிறாரு. தனது துறைக்கு நிதியும் ஒதுக்குவதில்லை, அதிகாரமும் இல்லை என்று சட்டப்பேரவையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வேதனை தெரிவித்தது குறித்து மதிமுக எம்பி துரை வைகோ கருத்து தெரிவித்துள்ளார். இருவரது கருத்துக்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை. அதற்கு அருகிலேயே 2 மணி நேரத்தில் மைசூர் மற்றும் பெங்களூர் 4 மணி நேரத்தில் சென்றடைய முடியும். எனவே அங்கிருக்கக்கூடியவர்களும் வந்து வேலை செய்யக்கூடிய அளவில் எங்கள் ஊர் இளைஞர்கள் பணி வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்து தருவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத்தாளரே, இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான், இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர், இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும். சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைக்கிறார் துறை சார்பா. அதுக்கு அவர் பிடிஆர் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது அவர் அவைத்தலைவரே அதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்கிறாரு. சார்ந்த அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர் அப்படி பேசக்கூடாது, அதை அது ஒரு பாசிட்டிவான ரிப்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய சபாநாயகர் அவர் அப்பாவே நம்ம சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் அப்படி சொல்லியிருக்கதா அது நிதர்சன உண்மையை கூட சொல்லியிருக்கலாம். பட் அவர் அப்படி இது போன்ற விஷயங்கள் முதலமைச்சரோட கலந்துகிட்டு அவர் சொல்லணுங்கிறத அவர் சபாநாயகருடைய இது. நானும் என்னுடைய இது அப்படி என்னுடைய ஒப்பீனியன் தான். எப்படி சொல்றாரு, அது உண்மையா பொய்யான நம்மளுடைய அது நம்ம அரசாங்கம் சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒரு அமைச்சரே சொல்லும் போது அது நான் சொல்ல முடியாது. அது சபாநாயகர் அதுக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி நீங்க அது சார்ந்த அமைச்சர் எப்படி நீங்க பேசலாம், ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப இதுக்கு உண்டான இதுன்னா ஒரு நிதி பற்றாக்குறை ஏதா என்னன்னா அது நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டு நீங்க சரியான பதில் கொடுக்கணும் அவரே சொல்லியிருக்கிறார்.